Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the topic computer language. Computer language. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸில் என்னென்ன மாதிரியான லாங்குவேஜஸை யூஸ் பண்ணுறாங்க? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ், சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லெவல் ஆஃப் லாங்குவேஜ். தட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் 6th ஸ்டாண்டர்ட்லேயே. ஸோ சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த லாங்குவேஜ் என்ன மாதிரி லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0s and 1 டிஜிட்டல் ஃபார்மேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம். லாஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸுடைய லாங்குவேஜ் என்னென்ன மாதிரியான லாங்குவேஜஸ் அவைலபிள் இருக்குது, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். தென் ஃபஸ்ட் ஒன், இன் திஸ் நார்மல் கோடிங் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸில் 0s and 1s தான் என்ன இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ்க்கான கமாண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி 0s and 1s தான் என்ன ஆகுனா உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸாக கேதர் பண்ணும். சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜஸ் என்ன மாதிரி லாங்குவேஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0s and 1s அப்படின்ற லாங்குவேஜஸில் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். In order to instruct the computer to perform the particular task, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஏதோ ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, ஏதோ ஒரு ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சிஸ்டம்க்கு ஒரு ஒர்க் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறோம். தட் மீன்ஸ் ஒரு கட்டளையை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ்க்கு கொடுக்கும்போது அந்த கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃப்ளோஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் எதனால் பண்ண முடியும், அந்த சிஸ்டம் ஒர்க் த பர்டிகுலர் டாஸ்க். ஸோ அதுக்காக அந்த பர்டிகுலரான சிஸ்டம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ். ஸோ நம்ம ஒரு ஃபாரினர்ஸ் இந்தியாக்குள்ளார வரான். ஸோ அவங்ககிட்ட நம்ம ஒரு கம்யூனிகேஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். கம்யூனிகேஷன்ஸ் ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ், ஸோ உங்கள் 2 பேருடைய கம்யூனிகேஷன்ஸும் போத் லாங்குவேஜஸும் காமனாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே சேம் டைம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் என்ன ஆகுதுன்னா ஒரு கம்யூனிகேஷன்ஸ் டிபெண்டன்சியை ஃபாலோ பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை த்ரூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ நம்ம லாங்குவேஜஸை ஃப்ளோ பண்ணுறோம். ஸோ அந்த மெயின் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ அவங்க சொல்கிறத நம்ம சொல்கிறத அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஸோ என்ன இருக்கணும், மொழி வந்து அவசியம். ஸோ அந்த மொழி தான் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டம் நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சிஸ்டம்க்கான ஒரு லாங்குவேஜ் இருக்கணும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் என்ன மாதிரியான சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நம்ம கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நேம் என்ன சொல்கிறாங்க, ப்ரோக்ராம். தென் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ஹேஸ் டு ரைட் எ சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ரோக்ராமாக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரைட் பண்ணுற ஒரு பேர் யாருன்னா ப்ரோக்ராமர். ஸோ அந்த ப்ரோக்ராமர் டு அண்டர்ஸ்டாண்டிங் தி சிஸ்டம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு நேம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன சொல்கிறாங்க, ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம் ரிட்டன் டு இன்ஸ்ட்ரக்ட் எ கம்ப்யூட்டர் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி மோர் தென் குரூப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த செட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறீங்கன்னா அது என்னது, ஏதோ ஒரு செயல் மட்டும் செய்யும். ஸோ அதே ஒர்க்கை ரிப்பீட்டேஷன்ஸாக மோர் தென் ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணணும் அப்படின்னா மோர் தென் ஒர்க்கை அசைன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஒரு பல்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நேம் தான் என்ன சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் தான் என்ன சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் திஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹேவிங் 2 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் லோ லெவல் லாங்குவேஜஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ஹை லெவல் லாங்குவேஜஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூட்டி ஆஃப் நெக்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர்ஸுடைய லாங்குவேஜ். ஸோ அந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் அவைலபிள் இருக்குது. தட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் லாங்குவேஜ் பைத்தான் ப்ரோக்ராம், C++, ஜாவா, Pascal, Ruby and Scala, PL, SQL, Perl,
and del P. So this is the example of the program softwares. So ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ் தான் இதெல்லாம். இந்த பர்டிகுலர்ஸான கீபோர்டில் இருக்கிற the name of the softwares, that means programming softwares னு சொல்லுவாங்க. So now these types of program, which one the classified computers language is the program can be written in the computer language. ஸோ என்ன லாங்குவேஜஸில் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் உடைய லாங்குவேஜஸில் டிசைன் பண்ணுறாங்க. In this computer language classified in two types. The first one is the low level language and then second one is the high level language. ஸோ ஒரு ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான கோடிங்ஸை நம்ம ரைட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த C++, ஜாவா, பைத்தான், டெல்ஃபி, ஸ்கேலா, PLSQL, பெல். ஸோ இந்த மாதிரியான அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரோக்ராமிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு டாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ண போகிற அந்த க்ரியேட்டிங் டூல்ஸ் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸ். ஓகேங்களா? தென் now go to discuss with the first one, low level language. low level languagesனா என்ன? ஸோ டேரெக்டாக low level language சிஸ்டம் நம்ம இன்சர்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்ம கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டேரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதா எதுன்னு சொல்கிறாங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த லோ லெவல் லாங்குவேஜ் கண்டைன் கமாண்ட்ஸ் தட் கேன் டைரக்ட்லி ப்ராசஸ் பை கம்ப்யூட்டர் வித் வெரி லிட்டில் ஆர் நோ ட்ரான்ஸ்லேஷன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் டேரெக்டாக என்ன பண்ணும், ப்ராசஸ்க்காக எடுத்துக்கும். தட் மீன்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை குயிக் அண்ட் ரெஸ்பான்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒர்க் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ லெவல் லாங்குவேஜ் டைப்ஸ். தென் திஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் டூ கிவன் டைப்ஸ். ஸோ இந்த லோ லெவல் லாங்குவேஜஸை டூ டைப்ஸாக டிஃபைன் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த machine language, then second one is the assembly language. In first one is the machine language, second one is the assembly language. So now go to discuss the machine language. So the machine language is the consider of coding. So மிஷினுக்கு நம்ம கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டேரெக்டாக என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா zeros and ones தான் இருக்கும். In the background of images to represent the zeros and ones only, no one the other datas. ஸோ அதர் இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ், லெட்டர்ஸ் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் யூ கேன் கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி ஃபார் த zeros and ones. Then now go to discuss this machine level language. In the machine level language, instruct the written in form of zeros and ones. In machine level language, each instruction is written in the form of long string of zeros and 1. ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற zeros and ones பாருங்கள், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற zeros and ones பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற போர்ஷன்ஸில் செகண்ட் காலம் பேசிஸில் இருக்கிற லைனை பாருங்கள். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸில் தட் மீன்ஸ் zeros and ones அசைன் ஆகிருக்கு. அதே ஆப்ஷன்ஸை பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு இமேஜஸில் உங்களுக்கு ஷோ ஆகிற zeros and ones பார்த்தீங்கன்னா வெரி லாங் ஸ்ட்ரிங்ஸ், தட் மீன்ஸ் லாங் நம்பர் ஆஃப் zeros and ones பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, கோடிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் திஸ் இஸ் த மிஷின் லெவல் லாங்குவேஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்ட் த 0 and 1s used. Then the program are easily understand by the computer but very difficult to write. ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணுவோம்னா சிஸ்டம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், பட் கம்ப்யூட்டர்ஸ் அந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணுற ப்ரோக்ராமர் என்ன பண்ண முடியாதுன்னா டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த zeros and ones-ஐ எந்த இடத்துல மிஸ்டேக்கன்ஸ்லி புட் zeros and ones சேஞ்ச் பண்ணி அந்த வேல்யூஸை என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் கோடிங்ஸ் டு பி சேஞ்சுடு. சரிங்களா? ஏதோ ஒரு பொசிஷன்ஸில் நீங்கள் zeros-ஐ ones-ஐ நீங்கள் மாற்றி போட்டிருந்தாலும் என்ன ஆகிடும்னா அந்த ஓவரால் கோடிங் மிஸ்பேச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர், தட் மீன்ஸ் டிசைனர்கிட்ட, ப்ரோக்ராமர் டிசைன் பண்ணுற அந்த ப்ரோக்ராமர்கிட்ட டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. திஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் ரன் வெரி ஃபாஸ்ட் பிகாஸ் த நோ ட்ரான்ஸ்லேஷன் ரெக்வயர்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த லெவலில் இது டைரெக்டாக உங்களுடைய சிஸ்டம்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணதால் ஸோ நோ ட்ரான்ஸ்லேட்டர். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக எந்த ஒரு ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஆப்ஷன்ஸும் தேவையில்லை. ஒரு லாங்குவேஜஸ்லேருந்து அடுத்த லாங்குவேஜஸ், தட் மீன்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் லெட்டர்ஸை அனதர் ஒரு பார்ட் ஆஃப் லெட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கன்வர்ஷன்ஸ் தேவையில்லை, ட்ரான்ஸ்லேஷன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன் திஸ் நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூ டு திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் கோடிங். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கோடியில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் zeros 1 zeros 1 zeros 1 from the F20 F21 F24 is the code of values. சரிங்களா? அதுதான் நம்பர் ஆஃப் கவுண்டிங் ஆஃப் லைன்.
ஸோ இதுக்கு பிஃபோர் தட் இருக்கிறது தான் என்னென்னா ஸ்ட்ரிங் ஆஃப் கோடிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் கோடிங்ஸை த யூசர் தட் மீன்ஸ் த ப்ரோக்ராமர் டிசைன் பண்ணுறது இஸ் டிஃபிகல்ட் ஒன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. Now go to discuss the difficult of machine language. The internal designs of the one computer is different from other computers. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்க கோடிங்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமில் இருக்கிற கோடிங்ஸை வேறு ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் சிஸ்டம்க்கு நம்ம மூவ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் காப்பி பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா cannot be work. என்ன ஆகுனா த டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அனதர். ஒரு சிஸ்டமுடைய மதர் போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தென் அதனுடைய ப்ராசஸருடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அனதர் ப்ராசஸ் சிஸ்டம் கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு சிஸ்டமில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் மூலிமா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் டைம் வி யூஸ் ஒன்லி ஃபார் தட் இண்டிவிஜுவல் சிஸ்டம். ஸோ நாட் யூஸ்ட் டு அதர் சிஸ்டம். அதர் சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க போது என்ன ஆகுனா சம்திங் எரர்ஸ் ஆர் கிரியேட்டட். தென் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரைட் எ ப்ரோக்ராமர் இன் மிஷின் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரியான மிஷின் லாங்குவேஜஸை ரைட் பண்ணுற ப்ரோக்ராமர் ரைட் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜஸ் என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்ட் டு ஆல்ஃபாபெட்ஸ். தட் மீன்ஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் இமேஜ். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் இமேஜஸில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். தட் மீன்ஸ் த ரீசெட் ஏ, கிளியர், தென் இன்ஸ்டால், தென் எல்டிஏ, எஸ்டிஏ. திஸ் இஸ் த ஸ்டோரேஜிங் ஆஃப் ரிஜிஸ்டர். ஸோ இந்த மாதிரியான அசம்பிளி லாங்குவேஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எது பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். ஸோ த ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான டிசைனிங் ஆஃப் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தடில் நெக்ஸ்ட் லெவல் லாங்குவேஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் கால்டு த அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜஸை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒர்க் எந்த சிஸ்டமில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோலர். தட் மீன்ஸ் த ப்ராசஸருடைய எக்ஸிக்யூஷன்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற அடுத்த லெவல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர். அந்த மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு தட் மீன்ஸ் 4th ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதா நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த 4th ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணும்போது இந்த அசம்பிளி லாங்குவேஜஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த அசம்பிளி லாங்குவேஜஸ் என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் தட் மீன்ஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான கேட்டகரிஸில் இருக்குது. இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு இந்த 1915s ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? இது த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தட் யூஸ்ட் வேர்ட் பேஸ்ட் ஆன் த இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் வாஸ் டெவலப்டு இன் 1950. ஃபஸ்ட்டு எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1915 தான் என்ன பண்ணாங்க அசம்பிளி லாங்குவேஜஸை கிரியேட் பண்ணாங்க. இட் வாஸ் நவுன் அஸ் தஸ் அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க உங்களுக்கான அசம்பிளி லாங்குவேஜஸை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது என்னதுன்னா இட் ப்ராசஸிங் த மைக்ரோ ப்ராசஸர் யூனிட். மைக்ரோ ப்ராசஸிங் இருக்கிற அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தான் என்னாச்சு உங்களுக்கான ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூஸ் ஆல்ஃபாபெட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லாங்குவேஜஸை டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த 1915. இட் வாஸ் நவுன் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த லாங்குவேஜஸை என்ன சொல்கிறாங்கன்னா அசம்பிள் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் தட் instructions a computer is written using a letter code to denote the operation to be performed. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம என்னவா கொடுக்குறாங்கன்னா லெட்டர்ஸ் கோட்ஸ் தான் அசைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மூவ், ஜம்ப். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை என்ன கொடுக்குறாங்க ஸோ லெட்டர் கோடாக உங்களுக்கு டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டினியூ டு ஃபார் த அசம்பிளி லாங்குவேஜ் கோடிங். ஸோ த அசம்பிளி லாங்குவேஜ் கோடிங்ஸை நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா சம் ஸ்பெசிஃபிக் அசம்பிளிங் லாங்குவேஜ். ஐ ஆல்ரெடி டோல் தட் மைக்ரோ ப்ராசஸர். இந்த பாட்டம் ஆஃப் திஸ் விண்டோ இது 8085 மைக்ரோ ப்ராசஸர் சிமுலேட்டர். ஸோ அந்த 8085 மைக்ரோ ப்ராசஸர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸிஸில் அதுக்கான கோடிங்ஸை டிசைன் பண்ணுறதா நான் பேக்ரவுண்ட் இமேஜஸை செட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட் வித் கேரி. ஸோ ஒரு அடிஷன் கால்குலேஷன்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் கோடிங் டிசைன் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் கோடிங்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் JMP ஸ்டார்ட். தட் மீன்ஸ் ஜம்ப்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் என்ன சொல்கிறாங்க ஷார்ட் ஃபார்மில் 8085 ப்ராசஸரை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக JMP ஸ்டார்ட். டேட்டா கோட் ஸ்டார்ட் NOP நம்பர் ஆஃப் ப்ராசஸ். add with carry move MVI move instruction A 23rd and move instruction B 46th. ஸோ
ஸோ அந்த பொசிஷன்ஸ் ஆஃப் மெமரி அண்ட் தென் வேரியபிள். ஸோ பார்த்தீங்கன்னா எம்வின்றது மூவ், இன்ஸ்ட்ரக்ஷன் ஐ, ஏ இஸ் ஈக்குவல் ஏன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஸோ இப்போது ஒரு வேரியபிள் 2 வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கான மெமரி லொக்கேஷன்ஸ். தட் மீன்ஸ் ஒவ்வொரு மெமரியும் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த வேரியபிளுக்கான மெமரிஸை நம்ம அலாட் பண்ணணும். அந்த மெமரிஸ் அலாட்கேஷன்ஸ்க்காக தான் 23rd 46 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட் சி என்ற வேல்யூஸ் ஆட் arithmetical logical, அதாவது ஏடிசி மீன்ஸ் அக்குமுலேட்டர்ஸ், arithmetical logical subtractions வழியாக உங்களுடைய பியோட வேல்யூஸை லாஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த 6th 4th 6 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூஸை அசைன் பண்ணுறாங்க 6a அப்படின்னு. ஸோ ஆக்சிலரேஷன்ஸ் அண்ட் தென் சப்ராக்ட் வித். ஸோ இதுலேயே ஆப்ரேஷன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன்ஸ் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸில் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கான அசம்பிளி லாங்குவேஜஸை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ மிஷின் டிபெண்டன்ஸ். ஸோ ஒரு அசம்பிளி லாங்குவேஜஸை டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மிஷின்ஸ்லையும் நீங்கள் ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிஷின் என்ன பண்ணணும்னா டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சிஸ்டமில் நீங்கள் ஒரு லாங்குவேஜஸை டிசைன் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதே லாங்குவேஜஸை வேறு ஒரு சிஸ்டமில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாங்குவேஜ். ஏன்னா அதே சேம் ப்ராசஸராக இருக்கிற அது ஒரு சிஸ்டமாக இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா மிஷினுடைய டிபெண்டன்சியை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சுதந்திரமான எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணும் அந்த ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் இருக்கிற 8085 இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர் இருக்கிற ப்ராசஸராக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ரன் வித் த அனதர் ஒன் சிஸ்டம். அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ மிஷின் டிபெண்டன்சியாக இருக்குது. தென் the program written in assembly language for one computer cannot use with the another computer. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அனதர் கம்ப்யூட்டரில் அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ உங்களுக்கான ப்ராசஸருடைய டைப்ஸ் ஃபார் சேம் ப்ராசஸராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 8085 அப்படின்னு இருக்குது, அதே ப்ராசஸர் அனதர் ஒன் சிஸ்டம் 8085 ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கான அசம்பிளிங் லாங்குவேஜஸை அனதர் சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் த சேம் ஒன் சிஸ்டமில் இருக்கிற ப்ராசஸருடைய டைப்ஸ் வேறு, அனதர் ஒன் சிஸ்டமில் இருக்கிற ப்ராசஸருடைய டைப்ஸ் வேறு, அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸராக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ண முடியாது, இந்த அசம்பிளி லாங்குவேஜஸை ஈஸியாக கேனாட் பி அண்டர்ஸ்டாண்ட் த அனதர் ஒன் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னால் அசம்பிளி லாங்குவேஜஸ் என்ன சொல்லுது, மிஷின் டிபெண்டன்சியாக இருக்குது அப்படின்னா ஒரு மிஷினுடைய ப்ராசஸரை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸர் என்ன டைப்ஸாக இருக்கோ அதே சேம் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸர் அனதர் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ராசஸருடைய டைப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது, ஒரு சிஸ்டமுடைய ப்ராசஸரும் அனதர் சிஸ்டமுடைய ப்ராசஸரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கான அசம்பிளி லாங்குவேஜ் கேனாட் பி அண்டர்ஸ்டாண்டிங் தஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் லாங்குவேஜ். நம்ம நார்மலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. தட் மீன்ஸ் மொழி தேவைப்படுது. ஸோ நம்ம டீச்சர்ஸ் சொல்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் டீச்சர்ஸ்க்கு சில இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் என்னவாக இருக்குது இந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே போல் சிஸ்டம் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சிஸ்டமுக்கான லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜஸை 2 மெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக டிஃபைன் பண்ணுறாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த லோ லெவல் லாங்குவேஜ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லோ லெவல் லாங்குவேஜஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த லோ லெவல் லாங்குவேஜஸை 2 டைப்ஸாக டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மிஷின் லெவல் language, then second one is the assembly language. So mission level languages na enna appadina system directly can understand. ஒரு சிஸ்டமில் நீங்கள் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அடுத்த சிஸ்டமில் நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 0s and 1s தான் இருக்கும். ஸோ ஏன்னா மிஷினுடைய லாங்குவேஜ் எல்லாமே 0s and 1s. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிக்கும், நீங்கள் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூவை டேரெக்டாக டேக் ஓவர் எடுத்துக்கும். ஸோ அதனால் எந்த சிஸ்டம் ஒன்றாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதே செகண்ட் டைப்ஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜஸ் என்ன ஆகுனா டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராசஸரை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஒரு சிஸ்டமில் நீங்கள் அசம்பிளி லாங்குவேஜை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அனதர் ஒன் சிஸ்டம்குள்ளார நீங்கள் லோட் பண்ணும்போது என்ன ஆகுனா த சேம் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸராக இருக்குது அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதர்வைஸ் அதர் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸராக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், அந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேனாட் பி டேக்கன். ஓகேங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதனால் அந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராப்பரான ப்ராசஸராக இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் என்ன பண்ணுவீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். அதர்வைஸ் என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. தென் யூ கேன் தேங்க்யூ.